வணக்கம் மக்களே, வடலண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம எபிசோட் நம்பர் என்னன்னு தெரியல, 503 நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல ஆல் இம்பார்ட்டன்ட் ஆன்ஃபீல்ட்ல போய் விளையாட போற லிவர்பூலோட பிஎல் கேமோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம். சாரி மக்களே, காலையில கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சதுலேருந்து வேலை பார்த்துனே இருக்கேன்னா கொஞ்சம் இன்னொரு அறத்தூக்கத்திலே இருக்கேன் நான். அதனால்தான் ஒரு மாதிரி டபடபடி பிடிபின்னு சொல்லிட்டு வாய் பயங்கர ரோலிங்லேயே ஓடிட்டு இருக்கு. பட் என்னோட ரோலிங் கம்மி பண்ணி மற்றவங்க பேசுறது கருத்து கரெக்டா வரணுங்கிறதுக்காக 2 பேரை கூட்டிட்டு வந்துருங்க இன்னைக்கு. அதுதான் பரத் அண்ட் நியாஸ், போத் கமிங் பேக் ஆஃப்டர் அ லாங் டைம். வெல்கம் பேக் டு தி ஷோ கைஸ். வணக்கம் மக்களே, ஹாப்பி டு பி பேக் ஆஃப்டர் லாங் சிக் லீவ். நியாஸ்க்கு எந்த லீவுன்னு தெரியல. நியாஸ்க்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். லாஸ்ட் சீசன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எனக்கும் ஒரு பிக் லாங் கேப், ஒரு சீசன் கேப் ஆயிடுச்சு. நீ நியாஸ் இந்த ஒரு சீசன் நடந்து முடிக்கிறதுக்குள்ள ஆர்சனலுக்கு என்ன ஆச்சோ இல்லையோ, நியாஸ் எல்லாம் ஊரெல்லாம் மாத்தி, புது வீடு மாத்தி, புது கம்பெனி அப்படியெல்லாம் போய் மாத்தி எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காப்ல. ஸோ எஸ், இட்ஸ் கிரேட் டு ஹேவ் யூ கைஸ் பேக் ஆன் த ஷோ ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ நம்ம எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் மக்களே. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ யா, வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம ஷோக்குள்ள போயிடுவோம். லிவர்பூல் அவே ஆன்ஃபீல்ட் என்னைக்குமே எப்படி சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட் யுனைடெட் கேம் பேசணும், அது ஒரு வம்பான கேம். சீசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு பயங்கர வம்பான கேம் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல 3வது கேம்லயே நம்ம ஆன்ஃபீல்ட் போறோம். லிவர்பூல கடைசியா நம்ம ஆன்ஃபீல்ட்ல எப்ப போய் ஜெயிச்சோம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 10-11 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு மெமரிங்கிறது அதுதான். ஆக்சுவலா ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் விச் கேம் இட் வாஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன ஜெயிச்சோம், எப்படி ஜெயிச்சோம் ஆன்ஃபீல்ட்ல போயிட்டு கடைசியான்ட்டு? ஐ திங்க் இட் வாஸ் ஆர்சன் வெங்கர் இருக்கிறப்பதான். ஐ திங்க் லாஸ்ட் டைம் கசோர்லாவும் பொடோல்ஸ்கியும் ஸ்கோர் பண்ணாங்க, 2-1 ஜெயிச்சோம். If I'm not mistaken, 2012-13 season. ஓ வாவ், ஓகே. எனக்கு இது சுத்தமா ஞாபகம் கூட இல்லை. எனக்கு நம்ம எப்ப ஜெயிச்சோம், எப்படி ஜெயிச்சோங்கிறது அவ்வளவு போயிருக்கோம். பட் ஆஃப் லேட் நம்ம இப்போ ஆர்டேட்டா வந்ததுலேருந்து ஒரு லாஸ்ட் 3-4 சீசன்ஸ்ல பார்க்கணும்னா அங்க போயிட்டு லாஸ் எடுக்காம அட்லீஸ்ட் ஒரு ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு தான் அப்பர் ஹேண்டும் இருக்கும். நம்ம ஜெயிக்கிற மாதிரி போற அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணிடுவோம். பட் ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த ஸ்டேடியமா இல்ல அந்த பிளேயர்ஸா இல்ல நம்ம பிளேயர்ஸா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்துல we end up drawing the game. பட் லாஸ்ட் சீசன் பார்த்தோம்னா லாஸ்ட்ல இருந்து டிராப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லைக் அகேன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஆன்ஃபீல்டுங்கிறப்போ. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போறப்போ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் இவ்வளவு ஏர்லியா வருது நம்மளுக்கு ஒரு விதத்துல அட்வான்டேஜ்னு சொல்லுவேன்னா, பிகாஸ் இந்த பாயிண்ட்ல அஃப்கோர்ஸ் யூ வாண்ட் டு கோ, உன்னுடைய டைட்டில் ரைவல் நீ யாரை பாக்குற, அதுக்கு மேல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களுடைய ஹோம்ல போய் அடிக்கிறதுங்கிறது பயங்கரமான கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். பட் அட் த சேம் டைம் இவ்வளவு ஏர்லியா வர்றப்போ எதுவுமே இது 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 நடக்கலைன்னா இது பிரச்சனைன்னு சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இல்லை. ஸோ அந்த ரிசல்ட் நிறைய விஷயங்கள் ஃபார் தி சீசன் இந்த ஒரு ரிசல்ட் மேல டிபெண்டா இருக்கான்னா என்னோட ஒப்பீனியன் மேல இல்ல, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா 3வது கேம்லயே விளையாடுறோம். இதே ஒரு 25வது கேம்ல விளையாடி நம்ம எங்கேயாவது டைட்டில் சேஸ்ல இருந்தோம்னா ஆன்ஃபீல்ட் போறதுக்கு முன்னாடி அப்படியே தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி வேர்த்து ஊத்தி ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எதுவும் அந்த அந்த ஒரு இமோஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வாட்டி. பட் அஃப்கோர்ஸ் அதை பத்தி டீடைல் தான் பேசுவேன். டீம் நியூஸ்லாம் இருக்கு, வேர்த்து ஊத்துறதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் டீடைல்டா பேசுவோம். பட் வாட் அபௌட் யூ கைஸ்? நியாஸ், உன்னோட ஒப்பீனியன் என்ன இந்த கேம் உள்ள போறப்போ? ட்ரூ இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கேம் என்ன கேட்டீங்கன்னா, ஸோ 2 டைட்டில் கண்டென்டர்ஸ் ஆட போற கேம் இது. கடைசியா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு டெக்கேட் மேல ஆயிடுச்சு அவங்க கூட ஜெயிச்சே சொல்லணும். கடைசியா 4-0ன்னு தோப்போம். எனக்கு ஞாபகம் இருக்கு 2021ல ரொம்ப கேவலமா தோப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தோக்கவே இல்லை, அதே மாதிரி ஜெயிக்கவும் இல்லை. 2 டீமும் பயங்கரமா ஸ்குவாட் டெப்த் வச்சிருக்காங்க ப்ரோ, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. லிவர்பூல் ஆல்ரெடி அந்த டெப்த்தை ரீச் பண்ணிட்டாங்க. நாம இப்பதான் அந்த ப்ராசஸ்ல இருக்கோம். எப்பயுமே ப்ராசஸ்ல தான் இருக்கும், அது வேற விஷயம். இந்த ப்ராசஸ் வேற, ஸ்குவாட் டெப்த் ப்ராசஸ் வேற. ஓகே, இத வேற போட்டு கடிப்பாங்க. ஆமா, நீங்க சும்மா ப்ராசஸ் ட்ரஸ்ட் என்னடா அப்படின்ட்டு. ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்ல, நம்ம எங்க இருக்கோம், இந்த கேம்க்கு யாரோட போறோம்? பைபிள் பாய்ஸ் சூப்பர் ஸ்டார் சைனிங் ப்ரோ. ஸோ எஸ்ஏ இந்த ஹவுஸ். எனக்கு டெஃபினட்டா லெஃப்ட் விங் ஸ்டார்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன், பார்ப்போம். பட் அதே மாதிரி சாக்கா இன்ஜுரி ஒரு ஹியூஜ் மிஸ் ப்ரோ.
ஹாம்ஸ்ட்ரிங்னு நினைக்கிறேன்ல 4 வீக்ஸ் அவுட்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. அடுத்து அவன் ஆமா. வந்தாலே வந்து நாட்டிங்ஹாம் கேமுக்கு இல்லாட்டி சிட்டி கேமுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது தெரியல, பட் ஆனா பாத்துக்கலாம். காய் இஸ் ஆல்சோ இன்ஜர்ட் எனக்கு. பட் உங்களுக்கு ஓகேவா நோனி மடுவக்கே எப்படி? ஸோ நம்ம இப்போ ஒரு 2 கேமை தான் பார்க்குறோம். இப்போ சாக்காவோட பிளேஸை நானி மடுவக்கே எப்படி ஃபில் பண்ண போறான்றது அது அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. இருக்கட்டும்ங்கிற நான் இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் வரும்னு கண்டிப்பா தெரியும். ஆனா நம்மளுக்கு பொதுவா இந்த மாதிரி நம்ம வந்து சாக்கா இன்ஜூர் ஆயிருக்கான் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜென்ரலா வந்து உள்ள போறப்பவே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா. இந்த வாட்டி பயம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா வந்து இதை சமாளிச்ச முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒரு பிளேயர் லைக் ஒரு நோனி மடுவேக்கா இருக்கட்டும், இப்போ நீ சொன்ன மாதிரி எஸ்ஏ வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த நம்ம கிட்ட வந்து அந்த டிராப் இன் குவாலிட்டிங்கிறது வந்துட்டு நம்ம எது நினைக்கிற அளவுக்கு மோசமா இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நம்ம பண்ணியிருக்கிற சைனிங்ஸோடைய பெரிய ஒரு இதுவே. இல்லாட்டி நம்ம முன்னாடி போனோம்னா நம்ம வந்து திரும்பி எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்துட்டு சப்பார் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெஞ்சில் இருந்து. இப்போ ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு குவாலிட்டி பிளேயர் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேன் பேஸோட கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு எஸ்ஏ சைனிங்கிறது பயங்கர இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு எல்லாருக்குமே. சடனா அந்த இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி இருந்த ஒரு ஃபேன் பேஸ் திடீர்னு வந்து லெட் இட் ஆல் ஒர்க் அவுட்னே அப்படியே ஒன்னா சேர்ந்துட்டானுங்க எல்லாரும். அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குரூப்ல கூட நான் கேட்டேன்னா நைட் ஃபுல்லா நான் பார்க்கல, அடுத்த நாளும் பார்க்கல, ப்ராஜெக்ட் டெட்லைன் அது இதுன்னு ஓடிட்டு ஈவினிங் குரூப் உள்ள வர அப்பதான் அந்த சோஷியல் மீடியா உள்ள வர ஆண்டவா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் அது வந்து ஒரு டெஃபினெட்லி பெரிய டிஃபரன்ஸ். பட் யா பரத், உன்னோடைய ஒப்பீனியன், ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் உள்ள போறப்போ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா, அருண் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான். என்ன நமக்கு இதுல பெனிஃபிட்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. இதே கேம் அப்படியே டிசம்பர்ல ஜனவரியில இல்லாட்டினா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நசன்னு இருந்திருக்கும் ஒரு மாதிரி. ஆமா அப்படியே ஸ்குவாட் மேலே ஒரு வேற லெவல் ப்ரெஷர் இருக்கும். இங்க பாடுறா இவனுக்குலாம் தேவ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் யூரோஸ். இதுல போய் தோத்துட்டு அப்புறம் வந்து தோத்து அப்படியே இதுக்கு என்னன்னா நாட் ஜஸ்ட் பிஃபோர் த கேம், ஆஃப்டர் த கேமும் நம்மள ரொம்ப கழுவி ஊத்துவானுங்க. எனக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆஃப்டர் த கேம் கழுவி ஊத்துறது தான் நம்ம ஸ்குவாடுக்கு அவ்வளோ ஹிட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்றானுங்க we are not on social media, we are muting all social media. கண்டிப்பா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறானுங்க. எல்லாரும் ஜேபி கேரகர் டெக்லன்லாம் 24 hours அங்க தான் இருப்பான். அவருக்கு வேற இதுவே கிடையாது. எல்லாமே ரீல்ஸ் பைத்தியம் தான் இந்த ஊர்ல. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம். பட் அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னு என்ன சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டு டீம்ஸும் நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டு டீம்ஸும் இன்னும் தெரியல. ஓகே இந்த எப்படி ஒவ்வொருக்கும் எப்படி ஸ்குவாட் இருக்க போகுது. ஓகே நான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஓகே கியோகரஸ் சூப்பரா விளையாடுறான். அண்ட் ஃபைனலி என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சைட்லயும் என்ன பிரச்சனைனா இது லிவர்பூல் ஃபேன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. இன்னும் அவங்களோட ஸ்டார் சைனிங்ஸ் we don't know how they'll go up until, ஏன்னா பிரீமியர் லீக் ஒரு சேலஞ்சிங் லீக். அப்புறம் நிறைய லிவர்பூல் சைனிங் ஃபிளான்ஸ்லாம் வேர்ட்ஸை கழுவி ஊத்திட்டு இருந்தானுங்க 2 நாளைக்கு முன்னாடி. டேய் என்னடா பண்றீங்க, நான் கூட ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தேன். ஸோ again it's a very I would say game that will say okay இதுல யார் கரெக்டான டைட்டில் கண்டெண்டரா இருக்க போறாரு, பட் who will not win the title. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும். That's the thing. Like இப்போ நம்ம லிவர்பூல் நீ சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா தான் நானும் எழுதி வச்சிருந்தேன். அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ வந்து டெஃபினட்டா வந்துட்டு இப்போ இந்த சீசனுக்குள்ள போறப்ப யார் என்ன ஆட் பண்ணாலுமே என்னைக்குமே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மேல தான் ப்ரெஷரும் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க தான் வந்துட்டு லீக் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபேவரட்ஸாகவும் இருப்பாங்க. அது ஸ்டாண்டர்ட். அது நம்ம வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வர்றப்ப ஸ்டாண்டர்ட். பட் ஆனால் அவங்க பண்ணின ஷைனிங்ஸுமே வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக கிளிக் ஆகல. அது வந்து லைக் ஆனால் கிளிக் ஆகாத நேரத்திலேயே இவனுங்க வந்துட்டு மொக்கையா விளையாடினாலும் கடைசியில வந்துட்டு எப்படியா ஜெயிச்சிடுறானுங்க. அது வந்து ஒரு பயங்கரமான குவாலிட்டி இந்த இதுக்கு இருக்கிறதுக்கு. லைக் அது எதுக்கு சொல்றேன்னா மெயினா இப்ப கிளிக் ஆகாதப்பே when they are able to get results, அவங்களுக்கு இருக்கிற அந்த விஷன் எல்லா பிளேயர் வந்து விளையாடினா ஒன்னா விளையாடினா என்ன வருங்கிற அந்த இருக்கிற விஷன் வந்துட்டு ஆக்சுவலா கிளிக் ஆனா இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு இப்போதைக்கு அவங்களுக்கு பெயின் பாயிண்டா இருந்தாலும் ஃபுல் லாங் டேர்ம்ல பார்த்தா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அவங்களுக்கு மெயினா. when you are not playing well and still winning when things are not clicking அந்த மாதிரி வர்றப்போ. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த 2 கேம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு எக்ஸைட்டிங்கா இருந்த கேம் தான் அவங்களுக்கு.
இவங்க லிவர்பூல் நம்மளுக்கு தெரியும், நம்ம மாதிரி வந்துட்டு பாலை பிடிச்சி வச்சுட்டு ஸ்லோ விளாட மாட்டாங்க. நம்மளுமே அதுலேருந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம். பட் அவங்க அதுலேயே இன்னொரு கியர் ஜாஸ்தியா போயிட்டு கண்டினியூஸா ஃபாஸ்டா தான் அட் த காஸ்ட் ஆமா ஆஃப் கன்சீடிங் கோல்ஸ். அவங்க நான் கண்டினியூஸா ஃபாஸ்டா வெர்டிகலா வந்துட்டு எல்லாருமே கமிட் பண்ணி விளையாடுவோம் தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோமா, இல்ல நம்ம வி டூ வாட் வி டூ நார்மலி அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோங்கிறது அது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து கொஞ்சம் வல்னரபிலிட்டி காமிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு செட் பீஸ்லயும் டிரான்சிஷன்லயும். அதுதான் நீ இப்ப அது நீ பாத்தியா நீ ரெண்டு கேம்லயுமே? ஆமாம் ப்ரோ. ஸோ தே ஆர் வெரி வல்னரபிள், the right word to address it actually. ஸோ ஆல் அவுட் அட்டாக், 4-man அட்டாக் ப்ரோ. அவங்க ரொம்ப டெட்லி. கிட்டக்கே வேர்ட்ஸ் நான் நீங்க சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் இதை நீங்க பாப்பீங்க. கேக்போ வந்து இது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய சீசன் இது அவனுக்கு. ஸோ நோ காம்படிஷன். சாலா எப்பயும் போல ஒரே மாதிரி ஆடுறானே, ஒரு சீசன் கூட ரெஸ்ட் விடாம ஆடுறானே, அதுதான் எனக்கு இருக்கு. அவங்க மிட்ஃபீல்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராவன்பெர்க் மெக்காலிஸ்டர் பேரப் பண்ணிடுவாங்க ப்ரோ இந்த மேட்ச். அதே மாதிரி நியூ காசல் கேம்ல அதுக்கு முன்னாடி கேம் பர்னமவுத் கேம்ல பாத்தீங்கன்னா கர்கஸ் ஃபுல்லா வந்து ஓவர்லேப் பண்ணி ஆடுவான், இறங்கி ஃபுல்லா ஆடிட்டு இருந்தான், அட்டாக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஆனா நியூ காசல் கேமுக்கு ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆடினான். அவன் ஏறவே இல்லை. லைக் அந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, இவங்க டீம் வைஸ் இப்போ நமக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணி, போன சீசன் மாதிரி இல்ல, இந்த சீசன் வந்து ஏதோ புது விஷயத்த இறக்கிருப்பாரு, இறக்குறாரு அக்கார்டிங் டு தி டீம் தட் தே ஆர் பிளேயிங். பட் ஆனா அதுவுமே சென்ட் ஜேம்ஸ் அவே இல்ல, அவங்க கொஞ்சம் காஷியஸா தானே விளையாடணும்னு பார்ப்பாங்க. அதுலயுமே 2 கோல் வச்சு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அவரு வந்து ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, என்ன இந்த மாதிரி செட் பீஸ்ல கன்சீட் பண்ணிட்டீங்களா? நாங்க வந்து 100 செட் பீஸ் ஃபேஸ் பண்ணோம், அதுல 2 தானே கன்சீட் பண்ணோம். ஸோ அப்போ ஆர்சனல் வந்து செட் பீஸ் எஃப்சி ஆச்சே, எப்படி இது பண்ண போறீங்க, மேனேஜ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம். பட் எனிவே ஆர்சனல் பத்தி நல்லா தான் சொல்லியிருக்காப்ல. பெப்பு மாதிரி கொஞ்சம் அண்டர் பிளே பண்றாரு. ப்ரோ அவங்க ரைட் பேக் பாத்தீங்களா, அந்த ஃப்ரிம்பாங் வந்து யூசுவலா ஹி ஓவர்லாப், பட் அத நம்ம அட்வான்டேஜ் எடுக்கலாம். இல்ல அவன் இன்ஜூர், இந்த கேமுக்கு அவைலபிள் கிடையாது. அவன் இந்த கேமுக்கு வந்து ஆக்சுவலா இந்த கேமுக்கு அவங்களுடைய ரைட் பேக்கே வந்துட்டு பிராட்லி கூட போன மேட்ச்ல வந்துட்டு அவன் எவ்வளவு ஒரு கடைசி 20 மினிட்ஸா விளையாடுனான்னு நினைக்கிறேன். சொபோஸ்லாய் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரைட் பேக். போன மேட்ச் ஃபுல்லா சொபோஸ்லாய் தான் ரைட் பேக். சொபோஸ்லாய் தான் ரைட் பேக். நல்லா விளையாடுனான் அவனுமே. ஆக்சுவலா அங்க சென்ட் ஜேம்ஸ் போயிட்டு நல்லா விளையாடுனான். அதான் லைக் அதான் சொல்றேனே, லைக் அவன் வந்து ஃபர்ஸ்ட் கேம் 2 கோல் போட்டாங்க, 2-2 ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திருப்பி வின் பண்ணாங்க. 2வது கேம் அந்த மாதிரி தான் 2 கோல் போட்டாங்க, 2-2 ஆச்சு, அங்கேருந்து வின் பண்ணாங்க. அவன் வந்துட்டு சென்ட் ஜேம்ஸ்ல போய் எடுக்கிற அந்த விக்டரி வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்மளே போய் எவ்வளவோ தடவை பேசியிருக்கோம், அங்க போய் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேசஸ் டு கோ அண்ட் கெட் அ வின் இஸ் சென்ட் ஜேம்ஸ் பார்க். அதுல வந்து அவங்க வந்து அந்த ரிசல்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு, என்னதான் 10 பேரோட விளையாடினாலும் ரிசல்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அவங்க வின் எடுத்ததுங்கிறது டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா தான் இருக்கும். இந்த பிளேயர் செட்டிலிங் இன் பார்ட், நீ வந்துட்டு பரத், இது வந்து லைக் அகேன் எல்லாருமே ஒருத்தர் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும், எல்லாருமே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணணும். அது வந்து இந்த கேம் நம்மளுடைய கேம்லயுமே வந்துட்டு அது வந்து கொஞ்சம் வந்து தெரியும். அந்த ஒரு எப்படி சொல்றது, இவங்க பிளேயர்ஸ் இன்னும் செட்டில் ஆகல, யாருமே இன்னும் எல்லாத்தையுமே ஃபுல்லா பிடிக்கலங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கேம்லயுமே தெரியும். அதை நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. ஏன்னா இது வந்து எப்படின்னா டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க சைட்லயும் சில பிளேயர்ஸ் செட்டில் ஆகல, நம்ம சைட்லயும் சில பிளேயர்ஸ் செட்டில் ஆகல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லைக் இந்த கேம் என்ன காமிக்கும்னா, யாரோட பிளேயர்ஸ் ஆர் அப் ஃபார் த டாஸ்க்னு காமிக்கும். இப்போ நம்ம சைட்ல எப்படின்னா ஆல்ரெடி 3 கீ பிளேயர்ஸ் அவுட். நேற்று ஹேவர்ட்ஸோட நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா, பேசிக்கலி இட் இஸ் கிவிங் இந்த புது சைனிங்ஸ்க்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்கடா, ஷோ யுவர் ஒர்த்னு வந்து காமிக்குமா. கண்டிப்பா மெடுவேக்கே ஸ்டார்ட் பண்ணுவான், எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுவான், அண்ட் ஈவன் Gyökeres of course as always he'll be starting. And most importantly, நான் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்க்குறேன்னா, போன சீசன்ஸ் எப்படின்னா, நம்ம சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஜரி கிரைசிஸ் எப்படின்னா, திடீர்னு we have to play one guy in ராங் பொசிஷன்ல ப்ளே பண்ணுவோம், ஒரு ராங் பொசிஷன்ல ப்ளே பண்ணுவோம். ஒன்னியரியோட கம்ஃபர்டபுளான பொசிஷன் நம்பர் 10ல, ஆனா இவன் வந்து he'll be pushed to Saka role. இதே மாதிரி ட்ராசார்டோட பெஸ்ட் பொசிஷன் லெஃப்ட் விங் தான், ஆனா அவனை வந்து சென்டர் ஃபார்வர்டா விளையாட வைப்போம். ஸோ கிரேஸ்ஃபுல்லி லைக் இந்த சீசனுக்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை.
அதான் ஃபர்ஸ்ட். ம். அப்புறம் இன்னொன்னு எப்படின்னா, இன்னொரு பெஸ்ட் விஷயம் நான் பார்க்குற வரைக்கும், நிறைய பேர் சொல்றாங்க Arsenal are not are useless when it comes to if some of their key players get injured, no one will step up. பட் அந்த லாஸ்ட் சீசன்ல அது கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணவாச்சு. கேப்ரியலும் ஹாவர்ட்ஸ் இன்ஜர் ஆனதுக்கு அப்புறம் போத் மெரினோ அண்ட் கீவியோர் ஸ்டெப்ட் அப். ஸோ நான் என்ன பாக்குறேன்னா, இது வந்து ஸ்டார்டிங்லயே நடக்கும்போது நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியுமே கண்டிப்பா. எப்படி நம்ம பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் another குட் பாயிண்ட் நீ கிவிஆர் கொண்டு வந்ததுக்கு குட் லக் கிவிஆர். ஆக்சுவலா வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர். நம்ம வந்துட்டு எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் அவனை கூப்பிட்டுருக்கோமே தவிர்த்து அவனுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்னு ஓகே உனக்கு ஒரு மேட்ச் ஃபிட்டா கொண்டு வந்து உன ஒரு கேம்ஸ் விளையாட வச்சுட்டு உன்னை வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஆனா எவ்ரி டைம் நம்ம அந்த மாதிரி கூப்பிடுறப்போ இவன் வந்து விளையாடி நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அது வந்து ஒரு ரியல் மேட்ரிட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த 2 லெக்கா இருக்கட்டும், இல்லாட்டி போன சீசன்ல கேபி போனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், மேக்ஸ் யூ ரியலி திங்க் அந்த ஒரு நம்ம 22-23 வந்துட்டு ஹோல்டிங் அடி வாங்கினான்னு இவன் சலீபா அடி வாங்கினான்னு சொல்லிட்டு ஹோல்டிங் கொண்டு வந்து அந்த நேரத்துல மேபி ஆர்டேட்டா இவனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரஸ்ட் பண்ணி இருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு யோசனை எல்லாம் வர வைக்குது. நத்திங் பட் குட் வேர்ட்ஸ் அபவுட் கிவிஆர். ஆனஸ்டா வந்துட்டு அவன் வந்து கூப்பிட்ட நேரத்துல கூப்பிட்ட வேலையை எவ்வளவு அருமையா பண்ணி கொடுத்துட்டு போனாங்கிறது வந்து ரொம்ப 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 அண்ட் அகேன் அந்த ஒரு தியரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ, பட் ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ஏன் வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு ஒரு நீட் இருக்கு, கிறிஸ்டல் பேலஸ் கூட அவங்க வாங்கியிருக்கலாம், ஏன் போல அப்படின்னா கிவிஆர் வாண்டட் டு கோ அவுட் சைட் ஆஃப் இங்கிலாந்து. அவனுக்கு பிரீமியர் லீக் வெளியே போகணுங்கிறது கரெக்டான பிளேஸ்க்கு தான் போயிருக்கான். போர்ட்டோ மாதிரி ஒரு பிளேஸ்ல அவன் பர்ஃபார்ம் பண்ணான்னா இன்னொரு பெரிய மூவ் உனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங் சென்டர் பேக்காவே. நம்ம கிட்ட பிரச்சனை அவனால கேப்ரியல் தாண்டி அவனால ஸ்டார்டிங் வர முடியலங்கிறது தான் பிரச்சனை. பட் இந்த மாதிரி ஒரு இது வர்றப்ப ஹீல் டெஃபினெட்லி கெட் அ குட் மூவ். அண்ட் அதுக்கு ஒரு தேரி சொன்னாங்க, தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை எல்லார் பிளேயர்ஸ் நமக்கு வர்றப்ப நம்மள சூஸ் பண்றாங்கிறதுக்கு நம்ம அந்த பிளேயரோட ஹியூமன் ஆஸ்பெக்டை பாக்குறோம். அந்த ஹியூமன் ஆஸ்பெக்டை பாக்குறப்போ அந்த பிளேயரை செல் பண்றப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் மேல வந்துட்டு ஜாஸ்தி ஒரு எம்பசிஸா when it comes to like நம்மளுடைய ப்ராஃபிட் ஆர் பிளேயரோட ஹாப்பினஸ்னு வர்றப்ப நம்ம பிளேயரோட ஹாப்பினஸை சூஸ் பண்றோம் அந்த நேரத்துல. விச் அகேன் லைக் மேக்ஸ் அதர் பிளேயர்ஸ் வர்றப்போ ஓகே நம்ம ஆர்சனல் வந்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விண்டோக்கும் ஒரு 25 பிளேயர் வாங்குறது கிடையாது. நம்ம வாங்குறது 5 பிளேயர்னா அந்த 5 பிளேயர் நம்ம கூட இருக்கணும் தான் வாங்குவோம். அந்த வேர்டு ஸ்ப்ரெட் ஆகுறது மற்றவங்க வருது. இந்த ஒரு இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, பட் when you think about it, it makes a lot of sense. ஆக்சுவலா அது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா why it makes Arsenal still an attractive option for players to come and joinங்கிறப்ப நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறோம், ரெவன்யூ ஜென்ரேட் பண்றோம், உனக்கு ஸ்டார்டிங் அதெல்லாம் தாண்டி இங்க ஒரு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுங்கிறது நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. யா நத்திங் பட் குட் ஃபார் கிவிஆர். அதுதான் நான் வந்து விஷ் பண்ணுவேன். குட் லக், போயிட்டு நல்லா விளையாடு போட்டோல. அண்ட் அடுத்த உனக்கு என்ன மூவ் வருதோ அது வாங்கிக்கோ. நல்ல பீஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன். லைக் ஆக்சுவலா நமக்கு வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஓவரால் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் ஐ திங்க் செலான் கிளாஸ் வேற போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நம்ம பண்ற பிசினஸோட கம்பேர் பண்ணா ஓவரால் டெஃபினட்டா இது வந்து ஒரு நல்ல பீஸ் ஆஃப் பிசினஸ் தான் நம்ம பொதுவாக பண்றதுக்கு. அது பெர்ட்டாவோட இன்ஃபுளுன்ஸ் தெரியுது. பட் யா கமிங் பேக் டு லிவர்பூல்னா அவங்க அட்டாக் தான் பார்த்தோன்னா அவங்க அந்த 4-2-3-1 தான் விளையாடுறாங்க. அந்த 4-2-3-1 ஸ்கேரி ஆக்குறதே அவங்க எவ்வளோ பேர் கமிட் பண்றாங்க அட்டாக்ல, எவ்வளோ ஃபாஸ்டா போறாங்கிறது தான். செம்ம ஃபாஸ்டா அட்டாக் பண்றாங்க ஆக்சுவலா. விச் அகேன் பேய் மாதிரி ஆட்டம். ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு பேர் பாக்ஸ்ல இருக்காங்க, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எவ்வளவு பேர் வந்து ஃபாஸ்டா கமிட் பண்ணி அது திருப்பி எப்படி டிஃபென்ஸுக்கு ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல எல்லாம் அது பயங்கரமா தெரிஞ்சிச்சு. அந்த போர்ன்மவுத் கேம்ல வந்துட்டு அவங்க கமிட் ஆயிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா கவுண்டருக்கு வந்து வராங்கிறதும் தெரிஞ்சிச்சு. பட் அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸுமே. அவங்க இந்த ஓவரா கமிட் பண்றது ஒரு நல்ல டீமா இருந்ததுன்னா பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். நமக்கு டிரான்சிஷன் தான் வீக்னஸ். இப்பதான் நம்ம மறுபடியும் கத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோமா யூஸ் பண்றோமாங்கிறது ஒரு கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது செட் பீஸ் வல்னரபிலிட்டி, அது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிச்சு. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த செட் பீஸ் வல்னரபிலிட்டிங்கிறது. அது வந்து கொஞ்சம் ஹோப் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு செட் பீஸ் எடுத்து கோல் அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. மெயின்லி கேப்ரியல் மெகலேஸ் அப்படிங்கிற ஒருத்தர். பட் அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து லிவர்பூல் வந்துட்டு செட் பீஸ்ல கொஞ்சம் வல்னரபிளா இருக்கிறது சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. அதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ இதான் லிவர்பூல். It's going to be a tough game going to Anfield. It's not going to be easy. பட் அவங்க சைட்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? லைக் போன நியூகாசல் கேம் விளையாடினா அதே ஸ்டார்டிங் லைனப் தான் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா ஐசக் வந்துட்டு எப்படி இருந்தாலுமே அவங்களால சண்டேக்குள்ள கூட்டு வர முடியாது. அப்படியே சண்டேக்குள்ள கூட்டு வந்தாலும் அவனை விளையாட வைக்க முடியாது. ஸோ ஐ திங்க் they'll pretty much play the same team that they played against நியூகாசல் தான் நினைக்கிறேன்.
அது அந்த அந்த வின் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏதாச்சும் சேஞ்ச் எதிர்பார்க்குறியா நியாஸ் அவங்கள டீம்ல இருந்து? ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு பதிலா மெக்காலிஸ்டர் மெக்காலிஸ்டர் வந்துரும். ஆமா, அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஆக்சுவலா அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து அவங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் மெக்காலிஸ்டர் விளையாடுறது. அவங்க கோல் த்ரெட் வேற, அவுட் சைட் த பாக்ஸ்ல இருந்து பயப்புள்ள டுமில்னு ஒன்று விடுவான் இங்க இருந்தாச்சும். அது எங்க இருந்து வரும்னே தெரியாத மாதிரி ஒரு கோல் அடிப்பான். டிரான்சிஷன் தான் நறுக்கு நறுக்குன்னு போடுவான் ப்ரோ பால். அவன் நல்ல ரிலீஸ். எல்லாருமே அந்த டிரான்சிஷனுக்கு ரெடியா செஞ்சு வச்ச சில மாதிரி நிக்கிறானுங்க. அதை பார்த்தாதான் பயமா இருக்கு. அதுதான் அது அது பயங்கர இதுவா இருக்கானுங்க அவங்க. அந்த இது கமிட் பண்றப்போ செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்றானுங்க. அந்த வேர்ட்ஸ் இன்னும் கிளிக் ஆகல, பட் அவனும் கிளிக் ஆகுறது. அவன் நீ சொன்ன மாதிரி அந்த கேக் போடுறது, சாலா விளையாடுறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவா இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அவங்க டிஃபென்ஸ் சென்டர் பேக்ஸ் 2 பேருமே சாலிட். கொனாட்டே கொஞ்சம் மொக்க பண்ணிட்டு இருக்கான், பட் இருந்தாலுமே வேண்டேக் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கொனாட்டே எப்போ பார்த்தாலும் மார்டினெல்லி கூட ஆடும்போது பிரைம் டிஃபெண்டரா மாறிடுவான். எனக்கு அதுதான் புரியாது. மார்டினெல்லி லிவர்பூல் கூட நல்லா விளையாடுவான், ஆனா கொனாட்டே எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் மார்டினெல்லியோட விளையாடுறப்ப நல்லா ஃபார்ம் பண்ணுவான். அது என்ன ஒரு கனெக்ஷன் எப்படி நடக்குதுன்னே புரியாது. ஹோப்ஃபுல்லி அவனுடைய பேட் ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகும்னா ஒரு இது பேட் ஃபார்ம் யாரோட பேட் ஃபார்ம்? கொனாட்டேயோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகணுங்கிறதா ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கானுங்க. ப்ரோ லிவர்பூல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ உங்க அம்மா ஒருத்தனை கூட்டு வந்து சின்ன பையன் 16 வயசு பையன்டா. குமோஹா தானே? இல்ல கமெண்டேட்டர் வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணானா தெரியல எனக்கு. தமிழ்நாட்டுக்கு கொம்மா தான் வரும் ப்ரோ ப்ரொனன்சியேஷன். ஏதோ ஒரு லெட்டர் சைலன்ஸ் அது. ஓ ஓகே. அதுவும் அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு they were able to find a goal. அதுதான் வந்து அவங்களுடைய அந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதுதான் நம்ம வந்துட்டு நம்ம அட்டாக்ல கோல் போடுற போல டிஃபென்சிவ்லி நம்ம செம்ம சாலிடா இருக்கணும் இந்த கேம். ஆக்சுவலா நான் அதுலதான் வந்து நம்ம வந்து எதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மொக்க பண்ணி தலையை தொங்க போட்டு இல்லாட்டி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வந்துச்சுன்னா அவங்க தூக்கி ஒரே பால போடுவானுங்க. டப்புன்னு சாலாக ஒரு பால் அவன் உள்ள போட்டுட்டு அவன் அந்த இதுல ஒரு பாஸ் போட்டானே இவங்க இந்த கேம்ல, நியூகாசில் கேம்ல ஒரு பாஸ் ஒண்ணு அப்படி உள்ள ஒண்ணு தட்டி விடுவான் ஒரு பால. எனக்கு ஒரு நிமிஷம் எப்பாடே நீ என்னதான்டா பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு உன்னை என்னதான் பண்ணி உன்னை அடக்க முடியும், நீ அமைதியாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு இருந்துச்சு. போல அர்டெட்டா அந்த ஒயிட் போர்ட்ல வந்து லாஸ்ட் டைம் ரைஸ் ஒரு இது டிஃபென்சிவ் இது பண்ணுவாப்ல ஞாபகம் இருக்குங்களா? 4 பேர் வருவானுங்க, இவனும் பின்னாடி வந்துட்டே இருப்பான், போஸ்ட் லெஸ்ட் போயிடுவான் இவன். சோ அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டணும். பாருடா ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு தடவை தானே நடக்கும், ஒரு தடவை நடக்காதுடா. எல்லா வாட்டியும் மறுபடி இதெல்லாம் பண்ண மாட்டான்டா. அந்த மாதிரிதான் ஞாபகம் வருது. அவங்க டெஃபினட்டா அவங்களுடைய இதுல போறதுக்கு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து டாப்ல இருக்கணும். டெஃபினட்டா நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு பயங்கர இதுல இருக்கணும், பயங்கர ஸ்விட்ச் ஆனா இருக்கணும். அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது ரைஸ் கேப்ரியல் அண்ட் கேலஃபியரி. ஏன்னா கேலஃபியரி வந்து ஜாலியா ஓட ஆரம்பிச்சிடும் அவன் பாட்டுக்கு. ஸோ அந்த ஏரியால வந்து நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் மெயின். இப்போ நம்ம பத்தி பேசுவோமே, நம்மளை பத்தி பேசுறப்ப நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இது வந்து ஏர்லி இந்த சீசனுங்கிறதுனால யூஸ்வலா இருக்கிற ப்ரெஷர்ல அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு டைட்டில் கண்டென்டரோட போய் விளையாட போறோம், நம்மளும் டைட்டில் கண்டென்டர் ஆன்ஃபீல்ட்ல போய் விளையாட போறோம். அந்த ப்ரெஷர் ஸ்டாண்டர்டா இருக்கிற ப்ரெஷர் தான். அது வந்து அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த நச ஃபேக்டர் இல்லாதது நமக்கு வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பிளஸ் பேசின மாதிரி பாசிட்டிவிட்டி இஸ் ரியலி ஹை, பீப்புள் ஆர் பிலீவிங், அந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கு. அது எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறது அது ஜெனுவினாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் தானா இல்ல நம்ம தான் வந்து ஒரு குருட்டு இதுல வந்து இருக்கோமாங்கிறது இந்த கேம்ல கொஞ்சம் வந்து தெரிஞ்சிடும் நம்ம இந்த கேமோட ஃபுல் ரிசல்ட் வச்சுட்டு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் லெவல்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதே 4-3 தான் விளையாட போறோம். பட் ஆனால் இன்ஜுரிஸ்ங்கிறது குவைட் அ ஃபியூ இன்ஜுரிஸ் இருக்கு. பட் வி ஸ்டில் ஹேவ் லைக் த ஸ்குவாட் டு கம்பீட். ஐ திங்க் ஸ்டார்டிங் லைனப்ல நம்ம பார்த்தோம்னா மெயினா வந்துட்டு நம்மளுக்கு தான் ராயா, கேலஃபியோரி, கேப்ரியல், சலீபா, டிம்பர் தான் விளையாடுவாங்க. அண்ட் மிட்ஃபீல்டு வந்துட்டு அகேன் ஜுபிமெண்டி, ரைஸ், ஓடகார்ட் விளையாடுவான்னு நினைக்கிறீங்களா? ஓடகார்ட் இன்னும் 50-50 தான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அவனுக்கு இதுவும் சொல்லல, ஆர்டெட்டா வந்துட்டு இன்னும் பிராக்டிஸுக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, மோஸ்ட் லைக்லி ஹி இஸ் அவுட்னு தான் எனக்கு தோணுது. பரத் கொஞ்சம் மைக்கு கிட்ட. மோஸ்ட் லைக்லி ஹி இஸ் அவுட்னு தான் எனக்கு தோணுது. ஓடகார்ட் வந்து எனக்கு என்னமோ ஆடுவான்னு தோணுது. பெருசா எதுவும் நியூஸ் இல்ல. சோ ஐ திங்க் ஹில் ப்ளே. அப்படி இல்லனா எனக்கும் ஆடுவான் தான் தோணுது. எனக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப பிரஸ் பண்றதுக்கு வந்துட்டு அவனும் இல்ல, ஹாவர்ட்ஸும் இல்ல, சாக்காவும் இல்லைன்னா வந்துட்டு பிரஸிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கும் நம்மளுக்கு ஓபில. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்புறம் ஹராம் பால் தான் ஆடணும்.
அது ஒண்ணும் நம்மளுக்கு புதுசு கிடையாது. வேணும்னா அதையும் அடிக்கலாம் பாயிண்ட் கிடைக்கும்னா. பட் ஆனா என்ன வேணா அது பண்ணட்டும், பிரச்சனை இல்ல. ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும். லைக் இஃப் யூ ஆர் ஏபிள் டு எப்படி சொல்றது, உனக்கு ஆப்போசிஷனுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியோ விளையாட தெரியுதுங்கன்னா அது ஒன்றும் உனக்கு வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது, ஒரு ஸ்ட்ரென்த். நான் ஆன்ஃபீல்ட்ல போய் எப்படி விளையாடுவேங்கிறது நான் முடிவு பண்ண வேண்டியது ஆஸ்னாலா. அது வந்துட்டு எனக்கு ஆன்ஃபீல்ட்ல வந்து அவனை முடிவு பண்ண விடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய மெயினான விஷயமே இருக்கணும். அது எப்போ வந்துட்டு அவனோட விளையாட்டுக்கு நம்ம விளையாட ஆரம்பிச்சிடுறோமோ அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்துட்டு இப்ப இது இல்ல இந்த கேம் ஊத்திக்கும்னு சொல்லிட்டு. சோ அது வந்து ரைட் சைடு செட் பீஸ்ல சாக்கா இல்ல, யார் எடுப்பா? ரைஸ் தான் எடுப்பார். ரைஸ் தான். இல்ல ரைஸோட இல்ல செட் பீஸ் அந்த சைடுல அந்த இன்ஸ்விங் சைடுல ஆகணும்ல. சாக்கா சைடுல. ரைஸ் அந்த சைடு லெஃப்ட் சைடு எடுப்பான் இன்ஸ்விங். ஆமாமா மேடுவேக்க எடுப்பான். மேடுவேக்க எடுப்பான். ஓடகார்டு தான் எடுப்பான். அப்படி இல்லாட்டி ப்ராப்ளி மடுவுக்கு எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓடகார்டு தான் இருந்தா ஓடகார்டு விளையாடுவான் தான் நினைக்கிறேன் நானுமே. அவன் அட்லீஸ்ட் ஒரு 60 minutes ஆகுது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 60 நிமிஷத்துக்கு வந்து பிரச்சனை எதுவும் வராம இருக்கிறதுக்கு அவனுக்கு ஆட வைப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி would you want to start எஸ்ஏ ஆர் வன்யேரி பரத்? என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் எஸ்ஏ வில் ஸ்டார்ட் ப்ரோ. ஏன்னா மோஸ்ட் லைக்லி ஆர்டெட்டா வில் நாட் வாண்ட் ஓடெகார்ட் டு கோ டு இன்டர்நேஷனல் பிரேக். நமக்கு தெரியும் போன சீசன் அவன் நார்வே போய் இன்டர்நேஷனல் பிரேக் போய் ஆங்கிள் உடைச்சு 4 மாசம் சீசன்ல நாசமா போய் அந்த பிரச்சனையை ஹார்ட் அட்டாக் வேண்டாம்னு எனக்கு தோணும். அவன் மேபி டாக்டிக்கலா அவன் மேபி அப்படி யோசிப்பான்னு எனக்கு தோணுது. அண்ட் யூஸ்வலி when it comes to injuries ஆர்டெட்டா வந்து அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் இந்த கடந்த 1.5 வருஷமா ரிஸ்க் அவ்வளவா எடுக்கிறது. எவர் சின்ஸ் தட் பாட்டே இன்சிடென்ட். இன்ஜர்டா இருந்தா ஆட மாட்டாரு. லெட்ஸ் see who is the best next best option போயிட்டே இருப்பாரு. சோ உனக்குடா நியாஸ் யாரு? ஓடகார்டு, வன்யேரி, எஸ்ஏ? எஸ்ஏ ப்ரோ, எஸ்ஏ பிரீமியர் லீக் ப்ரூவன். இன்ட்ரெஸ்டிங். நான் ஒருத்தன் தான் ஓடகார்டு இருக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஓடகார்டு விளையாடிட்டு ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் எஸ்ஏ ஏவி விடணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓடகார்டு இருக்கணும். எனக்கு லெஃப்ட் விங்ல எஸ்ஏ ஆடணும் சொல்றேன் நான். ஐயா ஆன்ஃபீல்டுக்கு அந்த வீர விளையாட்டெல்லாம் ஆன்ஃபீல்டுக்கு வேணாம்யா. நம்ம வீட்டுல விளையாடுறப்ப பாத்துக்கலாம். என்னன்னா ஒரு பாயிண்ட் என்னன்னா லைக் அவங்க ரைட் பேக் சப்போஸ்ல இதான் ஆடுவான் அப்படின்ற பட்சத்துல ஒரு வீக்கர் பாயிண்ட் தான் அங்க. அத வந்து நம்ம வில் டேக் அட்வான்டேஜ் எடுத்து கரெக்ட் risk தான், எடுக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா எஸ்ஏ கேம் கேலஃபியோரியும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பான், எஸ்ஏவி இன்னொரு பக்கம் ஓட விட்டு வச்சுக்கோ, அந்த ஏரியாவே மொத்தமா படுத்துரும். அப்புறம் ரைஸ் வந்து திருப்பி மறுபடியும் ஒத்தாலா நிக்க வேண்டியிருக்கும் கை கத்திய பிடிச்சுன்னு கையில. வேணவே அந்த ரிஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மிட்ஃபீல்ட் நம்ம எடுத்துட்டோம்னா லைக் லெட்ஸ் அஸ்யூம் ஓடகார்ட் இஸ் பிளேயிங். எனக்கு ஸ்டார்ட் வந்து கண்டிப்பா நான் வந்து மார்டினெல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்டினெல்லி, யோக்கரஸ் அண்ட் மடுவுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஒரு டிஃபென்சிவ் இது வேணுங்கிறதுக்கு. சொன்னேனே கடைசியில நம்ம ஒரு 60 நிமிஷம் விளையாடிட்டு நம்மளுக்கு ஒரு கோல் டவுனா இருக்கும், இல்லாட்டி நம்ம வின் பண்ணி நம்மளுக்கு வின் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நம்ம அந்த பாயிண்ட்ல கொண்டு வரலாம், எஸ்ஏவையோ இல்லாட்டி வேற எவனையாச்சும். ஆனா ஸ்டார்ட் பண்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டி வேணும்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு இவனை தான் மார்டினெல்லி தான் வச்சுக்கணும் டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்கு. ஏன்னா இதுல இந்த எம்எல்எஸ் அவன் அந்த கோல் போடுறானோ இல்லையோ அசிஸ்ட் போடுறான் தலையை தூக்குறாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கேம் நம்ம விளையாட போறோங்கிறப்போ வந்து அவன் வந்து சாலா அப்படின்னு அந்த சாலா திருட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து டிஃபென்சிவாவும் அவன் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் இஃப் சம்திங் ஒர்க்ஸ் அவுட் இட் ஒர்க்ஸ் அவுட், குட் ஃபார் அஸ் தானே அவனுக்கு. அதுதான் ஒரு பெரிய. ஏன்னா அந்த யோக்கரஸ் வந்து அன்லைக் ஹேவேஜ் அவனுமே வந்து லெஃப்ட் சைட்ல தானே ஆக்கிபை பண்றான் ஸ்பேசஸ். அவன் ரன்னா இருக்கட்டும் எதுவுமே. ஸோ அது வந்துட்டு ப்ராபப்லி வில் ஆல்சோ கிவ் மார்டினெல்லி தி சான்ஸ். உள்ள போய் நீ விளையாடுறாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட். அதுதான் ஆன்ஃபீல்ட் என்னைக்குமே ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் மாதிரி. இன்னொன்னு நியாஸ் அருண்போட என்னன்னா ஒரு புது சைனிங், அதுவும் நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஹைப்ல நம்ம ஒரு சைனிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஏவை. அவனுக்கு எப்படின்னா சப்போஸ் அவனை ஆன்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு டார்கெட்டே அந்த கேம்ல எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் கோலை போடணும். ஒரு ஹேலண்ட் பிளேயரா ஆர்சனலா அப்படி சொல்றியா? எஸ், அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஒரு வெறித்தனம் இருக்கும் மைண்ட்ல. அது இருந்தாலும் நல்லது. ஆனா தி அதர் டீம் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம் விட்டுருவான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் மேபி நீங்க சொல்ற மாதிரி மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணா இந்த ஹைப் இதை விட பயங்கரம். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா இதை விட பயங்கரமா வந்து அவுபாக்கு ஹைப் கொடுத்தோம். யோபிஆர் வணக்கம் ஹியர்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல இது ஹைப். ஒரு ஆர்சனல் லெஜெண்ட் இயன் ரைட் வச்சு இன்டர்வியூ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாம் எடுத்தோம். அதுதான் எனக்கு ரொம்ப
லைக் இது லைக் ஒரு ஹோம் கமிங் மாதிரி வந்துட்டு அது வந்து லைக் அதான் சொல்றேனே அடிச்சுக்கிட்டு இருந்த ஃபேன் பேஸ் திடீர்னு அடுத்த நாளைக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் கட்டிப்பிடிச்சு முத்தம் குத்துன்னு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் பையா ஆஜாவோ அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருக்கானுங்க எல்லாரும் திடீர்னு பார்த்தப்போ அதனால இது வந்து ஒரு லைக் ஓவராலா திடீர்னு ஏன்னா நம்ம ஃபேன் பேஸ் எப்பயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றது ஜாலியா பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஏன் இவன் வந்தான்னா இப்ப ஜாவி சிமன்ஸ் எனக்கு என்னன்னா ஜாவி சிமன்ஸ் வந்துட்டு ஸ்பர்ஸ் கம்மி விலைக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா இன்னும் நம்பாலி எவனுமே நம்ம எதுக்கு எஸ்ஏ வாங்கினோம் ஜாவி சிமன்ஸை ஏன் வாங்கலன்னு கேட்கலையேங்கிறதே எனக்கு இன்னும் சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் சொல்லி விட்டு திருப்பி எவனாவது ஆரம்பிச்சிட போறான் ப்ரோ. கேட்க போறான். அது உண்மைதான். ஆனா இது வரைக்கும் வராததே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆமா சர்ப்ரைசிங்கா ப்ரோ, தான் நீங்க இப்ப சொல்லும் போதுதான் எனக்கே தோணுது. ஆமால எப்படி சைலண்டா இருக்கானுங்க பாத்தியா, நம்ம விட்டம் பாத்தியா, அவனுக்கு சைன் பண்ணிட்டானுங்க பாத்தியா. இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன் அட்டட்டா வேலைக்கு ஆக மாட்டாரு. இதுக்குதான் வெயிட் பண்ணி கடைசி நாள் வரைக்கும் தேய்ங்க. நான் அப்பவே சொன்னேன் எடு இருந்தா கரெக்டா பண்ணிருப்பாரு. இந்த அருணாச்சலம் படத்துல ஒரு கேரக்டர் வரும், நான் அப்பவே சொன்னேன் அது அந்த மாதிரிதான் சுத்தின்னு இருக்கானுங்க சீரியஸா. அதுதான் சொல்றேன் லைக் இட் ஹஸ் brought us in, but I think the game வந்துட்டு as a starter might be too soon for us. எனக்கு அதான் தோணுது. ஏன்னா இது வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும் எல்லாமே இருக்குங்கிறதுக்கு. பிளஸ் அவங்க வேற வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஃபேன்ஸும் பயங்கர வெறியா இருப்பாங்க. மெயின்லி ஜுபிமெண்டியே பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க கொலகாண்டில் இருக்கானுங்க ஜுபிமெண்டி மேல எல்லாருமே. அந்த போன சம்மர் நடந்த கூத்துக்கு அப்புறம் சரியான காண்டில் இருக்கான். அந்த அவன் பேர் வந்து ஹுசம்னு ஒருத்தர் வருவானே, அவன் தான் சொல்லிட்டான், ஜுபிமெண்டி நீ ஒரு ஆம்பளையே இல்ல, நீ ஒரு லைஃப் லாங் ஒரு இது உனக்கு ஒரு இனிமே நீ வந்து வளர்த்துக்கிட்ட. இனிமே நீ பண்ற ஒவ்வொரு டச்சையும் நான் பார்ப்பேன், ஒவ்வொரு டச்சையும் பூ பண்ணுவேன், ஒவ்வொரு பாசையும் பூ பண்ணுவேன். எல்லாம் ஆன்ஃபீல்டே அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவனை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு மேட்ச் பார்த்தா யார் காலில் பால் இருக்குன்னு ஈஸியா சொல்லிடும் அவங்க பூ பண்றதை வச்சு. ஓகே ஜுபிமெண்டி காலில் தான் பால் இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா அது வந்து நடக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் விளையாடணும். அது வந்து வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம விளையாடி ஆகணும். பட் யா இதுதான் இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் கேம். இப்போ ஸ்டார்டிங் லைன் அப்ல பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லைன்ல அதை சொன்ன மாதிரி மார்டினெல்லி, யாக்கரஸ் அண்ட் நோனி தான் விளையாடுவாங்க. நோனி ஆக்சுவலா ஹேஸ் அ பிரிட்டி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் கர்கஸ். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ். அவன் வந்து கர்கஸோட எப்பயுமே வந்து அவங்க போன்மோத்தோட விளையாடுறப்போ அவனுடைய ரொம்ப டைரக்டான ட்ரிப்ளிங்கிறதுனால வந்துட்டு அவன் வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் உள்ள போயிடுவான். அது வந்து அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது நான் பார்த்துருக்கேன். இது ஹோப்ஃபுல்லி அவன் ரிப்பீட் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் அகேன் அந்த சைட்ல இருந்து நம்ம எப்படி தடவறோமா இல்லை மறுபடியுமே வந்துட்டு நோனியை அதை பண்ண விடுறோமா, அந்த நேரத்தில் வேண்டை கிட்ட மாட்டிக்காம விடுறோமா, அந்த எல்லாமும் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா அவங்க இருக்கும் இடத்துல. பட் மெயினான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கேம்குள்ள போறப்போ முன்னாடி இருந்திருக்குங்கிற நம்ம நினைக்கிற பயம் அளவுக்கு இப்போ இல்லை. அது வந்து ஒரு பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆனதுனால அது வந்து ஸ்குவாட் டெப்த்ங்கிறது எனக்கு அதான் ஸ்குவாட் டெப்த் தான் இப்படிதான் இருக்குமாடா, இதெல்லாம் தான் அனுபவிக்கிறாங்களாடா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் குட், ஹோப்ஃபுல்லி நம்மளோட இன்ஜூர்ட் பிளேயர்ஸ்லாம் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நினைப்போம். ஸோ கீ பேட்டில்ஸ்னா எது பார்ப்ப பரத்? எனக்கு வந்து ஸ்லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் நான் போவேன். எனக்கு வந்து மோஸ்ட் கீ பேட்டில் வந்து கியோக்கரேஸ் வர்சஸ் வர்ஜில் வான் டைக் தான் இருக்கிறதுலே கீ பேட்டில்னு எனக்கு தோணுது. ஏன்னா as much as Virgil van Dijk ஊர் பூரா ஹைப் பண்ணி அவனை பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் ஆல் டைப்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. பட் ஐ ஃபீல் லைக் இதெல்லாம் பயங்கர கான்ட்ரோவர்ஷியல். இழுத்து பிடிச்சி அடிக்க போறானுங்க. அடிச்சு தொலைவிட்டோம். எனக்கு ஒன்றும் கவலை, எவ்வளோ அடி வாங்கிட்டோம் இதெல்லாம் பார்த்து. ஸோ டெஃபினெட்லி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யோக்கரேஸ் வர்சஸ் Virgil van Dijk. எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தட் வுட் பி அ குட் பேட்டில். ஏன்னா நம்ம வந்து லைக் இப்போ புது லீகு வெர்ஜில் வந்துட்டு ஆக்சுவலாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன சொன்னாலும் பயங்கர என்ன ஹைப் இருந்தாலும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டாப் டிஃபெண்டரும் இதை மாதிரி பல பேரை பார்த்துருக்காங்கிறப்போ எனக்கு வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு தோணுது. எனக்கு வந்து ஐ எம் மோர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நோனி அகேன்ஸ்ட் கர்கிஸ். அதுதான் வந்து நான் வந்து பார்க்குறேன். அவங்க அந்த சைடில் நம்ம என்ன பண்ண முடியும், நோனி மடுவுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது. வேற நியாஸ், உனக்கு என்ன கீ பேட்டில்? நான் அதுதான் ப்ரோ சொல்லலான்னு வந்தேன். நோனி வெர்சஸ் கர்கஸ் தான். எனக்கு இன்னொன்னு இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய வேர்ட்ஸ் வர்சஸ் இதுவும் இருக்கு எனக்கு ஆக்சுவலா. வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் டெக்லன் அண்ட் ஜுபிமெண்டி. அவங்களுடைய மிட்ஃபீல்ட் வர்சஸ் நம்ம மிட்ஃபீல்டுமே வந்து ஆக்சுவலா சூப்பரான பேட்டிலா இருக்கும் அது. கண்டிப்பா. யா அதுதான் நான் பாக்குறேன். பட் மற்றபடி அதான் இந்த இதுல மெயினா என்னன்னு சொல்லணும்னா இதுதான் எப்படி சொல்றது, போய் ஃபர்ஸ்ட் கோலை முடிஞ்சா அடிங்க,
ஃபர்ஸ்ட் கோலை கடகடன்னு அடிச்சுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோல் ஆரம்பத்திலேயே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோல் அடிக்க மாட்டோம் அமுக்கிதான் ஆட போறோம்னு ஆடாதீங்க. ம். அதுக்கப்புறம் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா இன்டிமிடேட்டிங்கா தான் இருக்கும் அட்மாஸ்பியர். பட் நம்ம இந்த ஸ்குவாடை வச்சுட்டு ஒரு 3 தடவை விளையாடி தோக்காம வந்திருக்கோங்கிற பட்சத்துல நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ நான் பேசுறதை வச்சு பீப்புள் மை திங்க் தட் ஓகே இது வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து டிராவே வந்தாலும் ஓகேன்னு சொல்றாங்க. இல்ல, ஐ டேக் அ டிரா, ஐ வாண்ட் அ வின், பட் ஐ வுடன்ட் பி டூ சேட். ஒரு டிரா வந்துச்சுன்னா அதுல இருந்து ரொம்ப கவலையோ சோகமப்பட மாட்டேன். பட் எனக்கு தேவை வின் தான். வின்னுங்கிறது ஒரு டெஃபினட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆன்ஃபீல்ட்ல போய் விளையாடி நம்ம ஜெயிக்கிறோம்னா. பட் டிரா வந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் நியஸ் 2-1 ஆர்சனல். அப்ப நான் சொல்லிடுறேன். பரத், நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா நீ பாசிட்டிவா தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு 2-2 சொல்லுவேன், டிரா சொல்லுவேன். நீனு பரத்? எனக்கு வந்து 1-0 ஆர்சனல் ப்ரோ. 1-0 ஆர்சனல். தட் வில் பி குட். 1-0 ஆர்சனல்ங்கிறது என்னைக்குமே நம்ம வந்து வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாது. 1-0 ஆன்சருங்கிறது ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ மக்களே, தான் நம்மளுடைய ப்ரிவ்யூ. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். சண்டே இன்னைக்கு எல்லாம் ரெடியாக வந்துருங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ பரத் அண்ட் நியாஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஸ்டார்டிங் லைனப் என்ன, உங்களுடைய யார் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே யார் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு போடுங்க, பார்ப்போமே யார் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பரத் அண்ட் நியாஸ். மட்டும் கொட்டாதீங்கடா. அதெல்லாம் நீ வேண்டேக்க பத்தி சொன்னதுக்கே வரும். வண்டியா வரணும். ரெடியா எல்லாம் வீச்சரிவா வேல் கம்பெனி தூக்கின்னு வர போறானுங்க எல்லாரும். ரெடியா இரு. அது மேட்ச்ல நல்ல வேலை நீ சொன்னதை வச்சுட்டு மேட்ச்ல எதுவும் மாறாம இருக்கணும். அதுதான் இன்னும் பயமா இருக்கு. இவன் வாய வர ப்ரோ ஒன் ஸ்பெஷல் திங், நம்ம தேர்ட் கிக் போட்டு ஆட போறோம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கிட். கிடைக்க மாட்டேங்குதுடா. ஆமா, நான் ப்ளூ கிட் வாங்கிட்டேன். அடிடாஸ்ல போயிட்டு நானும் டெய்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வீக்ஸா சோல்ட் அவுட்டா இருக்குது. ஸோ அது வேற பார்க்கலாம். அது கிடைச்சதுன்னா அதையும் ஒன்று வாங்கி போடணும். ஸோ எஸ். ஸோ ஹோப் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு உங்களை விடை பெறுகிறோம். டூ லுக் அவுட் ஃபார் த ரிவ்யூ எபிசோட். ஸோ தேங்க்யூ வெரி மச் பரத் நியாஸ். அடுத்த எபிசோட் பண்ணிட்டோம். பைபிள் பாய்ஸ் யுனைட்டா? ஓகே, பார்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ். டேக் கேர். Bye guys.